Daily. Taste the Daily. டாக்டர் ஜெமீலா, உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு என்னென்ன விஷயங்களெல்லாம் நமக்கு இன்னைக்கு சொல்லியிருக்கு? இந்த தீர்ப்பு அதிமுகவிற்கு கிடைத்த வெற்றியாக நினைக்கிறேன். இதில் அதிமுகவோட ரோல் என்ன? ஏன்னா அதை கிளைம் பண்ணிட்டு இருந்தோம். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் இதை கேட்டுட்டு தான் இருந்தோம். கோரிக்கையா வச்சோம். நம்ம கோர்ட்டுக்கு போகல, எதுவும் போகலன்னா கூட நம்ம கேட்டது வேறு ஒரு வழியில அது நடைபெற்று அதுக்கான தீர்ப்பு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அதை அதிமுக வரவேற்கிறது. இனிமேலாவது ஒரு நியாயமான ஒரு புலன் விசாரணை நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்திருக்கு. ஏன்னா இவங்க திமுக அமைத்த அத்தனை புலன் விசாரணைகளும் இடைக்காலமாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல சந்தேகங்களுக்கு உட்பட்ட ஒரு நிகழ்வு இது இல்லையா? இவர் பண்ணியிருப்பாரா, அவர் பண்ணியிருப்பான்ற ஒரு பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இன்னைக்கு கூட அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனவர் அவர் சொல்லியிருக்கிறாரு, அவரை திமுக பிரமுகர் ஒன்றிய செயலாளர் மிரட்டினதாக ஒரு கருத்து வருது. ஆனா அவர் கேட்டா நான் அவரை பார்த்தது இல்லை அப்படின்றாரு. சரி, பார்த்திருக்க மாட்டாரு, பேசியிருக்காரான்னு தெரியல. கண்டிப்பாக விசாரணையில் எல்லா உண்மைகளும் கண்டிப்பா வெளியே வரும் இல்லையா? அது வருவதற்கான நேரம் ஆரம்பித்து விட்டது. அதனால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா 41 உயிர்கள் சாதாரண விஷயம் கிடையாது. மனித உயிர்களை ரொம்ப துச்சமாக நினைத்து அரசினுடைய பல குளறுபடிகள் தான் இதுக்கு காரணமாக இருக்க முடியும். ஏன்னா காவல்துறை சரியாக பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கிறது முதல் குற்றமாக நம்ம நினைக்கிறோம். தீர்ப்பின் முடிவில் அதுதான் இறுதியாகவும் வரும் அப்படின்னு நம்புகிறோம். எந்த கான்ஃபிடென்ட்ல அதுதான் வரும்னு சொல்றீங்க? எப்படின்னா அவ்வளோ பெரிய க்ரௌட் அலோவ் பண்ணியிருக்க கூடாது ஃபர்ஸ்ட். ஓகே, அரசினுடைய அந்த தவறுகள்லாம் வெளியில வரும்னு சொல்ல வரீங்க? நிச்சயமா அரசினுடைய தவறு ஒன்று இருக்கு. அடுத்தது அவர் 2 பேர் அவர் குடும்பத்தில் உயிர் பலி ஏற்பட்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட் போனவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி மரணித்தாங்கன்னே தெரியல அப்படின்றார். அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு உண்மைன்னு பாருங்க. அப்போ அந்த கூட்டத்துக்குள்ளதான் 3 பேர் போயிருக்காங்க. என் குடும்பத்தை சார்ந்த 3 பேர் போனோம். 3 பேர்ல 2 பேர் இறந்துட்டாங்க. எப்படி இறந்தாங்கன்னே தெரியல அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா ரொம்ப இது மர்மமா இருக்கு. மர்மமான மரணங்கள் மாதிரி தெரியுது. அவசரமா ராத்திரி ஒரே நேரத்துல எல்லாருக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அவசரமா ஆம்புலன்ஸ் எல்லாம் உள்ள விட்டுருக்காங்க. நல்லா இருந்தாங்க, ஆம்புலன்ஸ்ல ஏத்தும் போது நல்லா இருந்த உயிர்கள் பிரிந்ததாக சொல்லப்படுகிறது. இப்படி பல குளறுபடிகளும் சந்தேகங்களும் ஏற்பட்டு இந்த சந்தேகங்கள், இந்த குளறுபடிகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு தானே ஒரு நபர் விசாரணை ஆணையம் எல்லாம் அமைச்சிருந்தாங்க. அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில், அவங்களும் ஓய்வு பெற்ற நீதிபதி தான். பிளஸ் ஹைகோர்ட்டே அஸ்ராகாக் தலைமையில ஒரு புலன் விசாரணை குழுவையும் அமைச்சிருந்தாங்க. அதன் மூலமாக உண்மைகள் வெளியில வரும்னு ஏன் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரல? இல்ல, அந்த நம்பிக்கை வரல. ஏன்னா அதுல நம்பிக்கை இருந்தா சுப்ரீம் கோர்ட்டே இந்த ஆர்டரை இப்ப பாஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் இந்த டைரக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. சிபிஐ விசாரணை, இந்த புலன் விசாரணைகள் பண்றது எல்லாத்தையும் இடைக்காலமாக தடை செய்யப்படும் அப்படின்னு அவர் சொல்றாங்க. அப்படின்னாவே சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த பர்டிகுலர் இந்த கேஸ், இந்த மரணங்கள் மீது ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதா நம்ம கருதுறோம். அதற்கான ஒரு வடிகால் தான் இந்த தீர்ப்பு. அதனால இது நல்ல முயற்சி. உண்மையாகவே அதிமுக இதை வரவேற்கிறது. இனிமையாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு நம்ம நம்புறோம். காவல்துறை தலைமையில இருந்த அந்த புலன் விசாரணை குழுவாகட்டும், இல்ல ஒரு நபர் ஆணையத்தினுடைய விசாரணை ஆகட்டும், அதுல தமிழக அரசினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்கிற சந்தேகம் இருக்கும் உங்களுக்கு? 200% இருக்கும். ஏன்? ஆமா, அவங்க நியமித்ததானே. அவசரமாக நியமிக்கிறாங்க. ஒரே நாள் ராத்திரிக்குள்ள நியமிக்கிறாரு. முதலமைச்சர் போய் பாக்குறாரு, முதலமைச்சர் வீடியோ போடுறாரு, 1க்கு 2 வீடியோ போடுறாரு. எத்தனையோ மரணங்கள் நடைபெற்றிருக்கு தமிழ்நாட்டுல. நம்ம திரும்ப கேட்கிற ஒரு கிளைம் பண்ற ஒரு விஷயம் இதுதான். கள்ளச்சாராய மரணம் 67 பேர் இறந்துட்டாங்கன்றாங்க. 100கணக்கான பேர் பார்வை இழந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் போகல, வீடியோ பண்ணலையே. வீடியோ போட்டிருக்கலாமே, போடலையே. ஏன் வருத்தம் தெரிவிச்சிருக்கலாம், தெரிவிக்கலையே. எதுவுமே பண்ணாம உட்காந்துட்டு இந்த விஷயத்திற்கு மட்டும் ஏன் வேகமாக ஓடி வருகிறது திமுக அரசு? ஏன் முதலமைச்சர் பேசுறாரு இதுல? ஏன் செந்தில் பாலாஜியினுடைய பேச்சு வரும்போது வருகிறது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுல சம்பந்தப்பட்டவர்கள், அதாவது சோசியல் மீடியால எழுதினவங்களா இருக்கட்டும், பேசினவங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஏன் வளைச்சு அரெஸ்ட் பண்றீங்க? ஓஹோ, எதுக்காக பண்ணணும்? கருத்து சொன்னவங்களை அரெஸ்ட் பண்ணதெல்லாம் தான் உங்களை ட்ரிகர் பண்ணிருச்சு. சந்தேகத்தை இன்னும் பலமா தானே இருக்கு. ஏன் செந்தில் பாலாஜி எல்லாத்துக்கு முன்னாடி, ஊருக்கு முன்னாடி எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு? நிறைய கேள்விகள் இருக்கு நமக்கு.
அந்த வழியா தான் போயிருக்கணும்னா அவர் போறதுக்கான தடயமே தெரியல. அவ்வளவு நெருக்கடிக்குள்ள எப்படி போனாரு, என்ன பண்ணாரு? ஆனா பல விவகாரங்கள் இதற்கு முன்னாடி நடந்த பல கேசஸ்ல சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்ட நிறைய வழக்குகள் வந்து முடிக்கப்படாமல் தான் இருக்கு. இன்னும் விசாரணையிலே இருக்கக்கூடிய வழக்குகளை எல்லாம் பார்க்கிறோம். இந்த கரூர் விவகாரத்திலையும் அதே மாதிரி நிறைய நாட்களை விசாரணைக்காக எடுத்துக்குவாங்களோ அப்படிங்கிற அந்த சந்தேகத்தையும் தமிழக அரசு வைக்கலாம். இல்ல, இது சுப்ரீம் கோர்ட் ஆர்டரோட வந்திருக்கிறதுனால குயிக்கா வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். 41 மரணங்கள், 1 2 கிடையாது. மத்த வழக்கோட இதை ஒப்பிட முடியாது, அதோட ஒப்பிட முடியாது. இது நிச்சயமா, ஏன்னா மத்திய அரசாங்கமும் இதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. சப்போர்ட்டிவானா எனக்கு புரியலையே, நீங்க எப்படி சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த கேஸ எப்படியாவது உண்மை கொண்டு வரணும். ஆமா, உண்மை தெரியணும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் தான் வந்து 8 எம்பிஸ் எல்லாம் வந்துட்டு போனாங்க. எல்லாரும் பார்வையிட்டாங்க. ரைட், அது எனிவே அவங்க மத்திய அரசு தானே, என்டிஏ அலையன்ஸ் வந்தாங்க, எம்பிஸ் வந்திருக்காங்க அப்படின்னா கூட எனிவே அவங்க கனெக்டட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லைங்களா? அப்படி வரும்போது இதுக்கான ஒரு நியாயம் கிடைக்கணும்ன்றத இப்ப பல தரப்பு மக்களும் அதை பத்தி சொல்றோம். எம்பி சொல்லியிருக்கிறது, இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் பேசியிருக்கிறது, இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதன் விளைவாக இந்த தீர்ப்பு வந்திருப்பதற்கான நியாயம் இருப்பதா தான் நமக்கு தோணுது. அதனால நிச்சயமாகவே இது மிகப்பெரிய தாக்கத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தி வந்த ஒரு சம்பவம். புரியுது. ஆனா இதுல வழக்கு தொடுத்தவர் வந்து என்னுடைய அனுமதி இல்லாமயே என் பேர்ல வழக்கெல்லாம் தொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த சர்ச்சை வேற ஒரு பக்கம் வெடிச்சிருக்கு. அதுக்கு உச்சநீதிமன்றமே நாங்க அதையும் விசாரிப்போம், சந்தேகம் இருந்ததுன்னா அதை மறுபடியும் மறு விசாரணை பண்ணுவோம்லாம் சொல்லியிருக்காங்களே. இப்ப இதுவுமே இடைக்கால உத்தரவுமே ஒரு பெரிய சந்தேகத்துக்குள்ளானதாக இருக்கு. அது நீங்க எப்படி பார்க்கணும்னா, இன்னைக்கு அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு பாருங்க, அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும். சம்பந்தமே இருக்கா இல்லையான்றதை தாண்டி அதற்கு கேள்வி கேட்கும்போது திமுக பிரமுகர் ஒன்றிய செயலாளர் ஏன் வாலண்டியர் பண்ணி அது வந்து உடனே எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்றாரு. ஆனா அந்த நபர் நான் தான்றதே அவர் ஒத்துக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இது வந்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, நம்ம அதை எடுத்துட்டு போக முடியாது. திமுக இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு சொல்ல வரீங்க, மிரட்டுறாங்க மிரட்டுறாங்க. அதனால அவங்களுக்கு என்ன லாபம்? இல்லனா அவர் வந்து என்னுடைய உயிருக்கும் என்னுடைய அம்மா இருக்காங்க, 2 பேரும் இருக்கிறோம், 2 பேரோட உயிருக்கு பாதுகாப்பு வேணும் ஏங்க சொல்லணும்? வீடியோல சொல்றாரு. புரியுது. ஏன் அவங்கள போய் மிரட்டணும்? பாதிக்கப்பட்டவங்க பக்கம் தான் நாங்க நிப்போம் அப்படின்னு திமுக அரசாங்கம் ஒரு பக்கம் சொல்றாங்க. அவங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கறதுக்கு தான் ஒரு பக்கம் என்னன்னா இந்த விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க, ஒரு நபர் விசாரணையில. அப்புறம் காவல்துறை விசாரணை வேற போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் அவங்களுக்காகத்தானே, அவங்க ஏன் போய் மறுபடியும் அந்த பாதிக்கப்பட்டவர்களே மிரட்டணும்? அதே தான் நம்மளும் கேட்கிறோம். திமுக அரசு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக சாதகமாக இருக்கிறது என்றால் அவங்க பக்கத்துல நியாயம் வேணும் தானே கேட்கணும். ஓகே, நியாயம் வேணும்னு கேட்கணும். எதற்கு போய் மிரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவங்க மிரட்டுறாங்கன்ற குற்றச்சாட்டு ஏன் இங்க எழுது? எதுக்கு அவசர அவசரமா இந்த இது வேண்டாம் அது வேண்டாம்னு ஏன் சொல்றீங்க? உங்க தனிநபர் கமிஷனே பண்ற கொடுக்கக்கூடிய அறிக்கை போதுமானதுன்னு நீங்க நினைக்கக்கூடிய காரணம் என்ன இருக்கு? அவ்வளவு வேகமா இது குறைஞ்சபட்சம் இவ்வளவு நாளுக்குள்ளாது தமிழக காவல்துறை என்னங்க அறிக்கை கொடுத்திருக்காங்க? பெரிய அளவுல நீங்க என்ன விசாரணை போயிட்டு இருக்கல மேடம், உடனடியா எப்படி அறிக்கை கொடுக்கிறது? விசாரணை எல்லாம் போய் நிறைய பேரை விசாரிச்சு தான் அறிக்கை கொடுக்கணும். அப்ப அந்த அறிக்கை எல்லாம் கொடுக்கிறதுக்கு முன்னாடியே இதுக்கு காரணமே இதுதான் ஏன் வந்து பேசணும்? காவல்துறை அதிகாரியுடைய பேச்சு எதுக்கு வரணும்? இதுதான் காரணம்னு ஏன் இவங்க சொல்றாங்க? நியாயப்படுத்த கூடாதுல்ல? ஜட்ஜ்மென்ட் வரதுக்கு ஒரு முன் முடிவுக்கு வந்தறதா உங்களுக்கு பெரிய சிக்கலே. புரியுது. அவங்க அருணா ஜெகதீசன் வந்து பேசுறதுக்கு முன்னாடி, அவங்களுடைய அறிக்கை சொல்றதுக்கு முன்னாடி, இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இதுதான் வந்து பேசுறாங்க. ஓகே, அப்ப ஒரு டிக்டேட் பண்ணிடுறாங்களா? அவங்களுக்கு டிக்டேட் பண்ணப்பட்டிருக்கிறதா? அப்படி எல்லார் மனசுலயும் அத வந்து பதியற மாதிரி அழுத்தமா அத பதிய வச்சிட்டு நிறைய சந்தேகம் இருக்கு. அதாவது கத்தி எடுத்து கட் பண்ணாங்கன்றாங்க. இது மாதிரி நிறைய மேபி குற்றச்சாட்டா இருக்கலாம். எந்த குற்றச்சாட்டா இருந்தாலும் நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது விசாரிக்கும் போது தானே தெரியும். அந்த விசாரணை செய்யப்படுகிறது வந்து தமிழ்நாடு அரசுக்கு சம்பந்தப்பட்ட காவல்துறை, காவல்துறைக்கு மினிஸ்டரா இருக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கிறதுனால இதற்கு சரியான தீர்வு நமக்கு கிடைக்குமான்ற சந்தேகம் ஏற்பட்டது. உண்மையாலுமே நிறைய சந்தேகங்கள் அது சொன்னாரு. நியாயம் கிடைக்கிற வரைக்கும் பார்க்கலாம் சிபிஐ விசாரணை எப்படி போகுங்கிறது நம்ம பார்க்கலாம். நான் திரும்ப உங்ககிட்ட வரேன் டாக்டர் ஜமீலா. இப்போ என்னன்னா சிபிஐக்கு விசாரணை கை மாறியாச்சு. இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கரூர் விவகாரம் எதை நோக்கி பயணிக்கும், இதனால திமுகவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளும் பிரச்சனைகளும் ஏற்பட போறது வாய்ப்பு இருக்கு?
அது சொல்றதுக்கு முன்னாடி மஞ்சுளா மேடம்க்கு சில விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சுருக்கமா சொல்லிருங்க. சுருக்கமாவே சொல்றேன். என்னன்னா மேடம் திரும்ப திரும்ப 3 தடவை சொன்னாங்க, நீங்க ஏன் பழைய விஷயங்களெல்லாம் அதையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பழைய விஷயமா இருந்தா என்ன, புது விஷயமா இருந்தா என்ன? அதாவது நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எல்லா கேஸுக்கும் சிபிஐ விசாரணை கேட்பீங்க. அப்போ சிபிஐ மேல அதிகப்படியான நம்பிக்கை வந்துருது. சிபிஐ காலம் தாழ்த்துமான்ற சந்தேகம் வரல, அவங்களோட தீர்ப்பு சரியா இருக்குமா, அதாவது விசாரணை சரியா இருக்குமான்ற சந்தேகம் எல்லாம் எழல. அப்பெல்லாம் கேட்குறாங்க. ஆனா ஆளும் கட்சியா வந்துட்டா மட்டும் என்ன சொல்றாங்க, மாநில சுய ஆட்சிக்கு கேள்விக்குறியாக அமைது. என்ன மேடம் நியாயம் இது அப்படின்னு எனக்கு புரியல. அடுத்தது, ஏன் இந்த விஷயத்திற்கு, இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்குறோன்னா, இதுல தமிழக அரசும் காவல்துறையும் சம்பந்தப்பட்டதாக அந்த நிறைய குற்றச்சாட்டு வந்துருச்சு. நம்பர் 1, ஏன் இந்த இடத்துல நீங்க தேர்வு செஞ்சீங்க? கேட்ட இடம் வேற, அலாட் பண்ண இடம் வேற. இந்த இடம் குறுகலான இடம் தெரிஞ்சு ஏன் பண்ணீங்க? இந்த பர்மிஷன் கொடுத்தது யாரு? தமிழக காவல்துறை. அப்ப தமிழக காவல்துறை மீது ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டு அங்க எழுது. ரெண்டாவது, மிகப்பெரிய கூட்டம் அங்க இருக்கு, நீங்க மேடமே சொன்னாங்க, நீங்க இந்த இடத்துல வந்து பிரச்சாரத்தை பண்ணிட்டு போங்க, பேசுங்கன்னு சொன்னோம், அதை தாண்டி அவர் வந்தாரு அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல ஏன் நீங்க வந்து நிறுத்தல? அங்க கூட்டம் இருக்கு, அப்ப ஏதோ அங்க அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு அப்ப முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? அப்ப அதை வந்து காவல்துறை சரிவர செய்யல. மூணாவது, திரு விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் பிரச்சாரம் அப்பதான் ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு தடியடி அங்க நடக்குது. தடியடியை நிகழ்த்தியவர்கள் தமிழக காவல்துறையை சார்ந்தவர்கள். அப்ப அந்த காவல்துறை ஏன் தடியடி நடத்தினாங்க, அங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற கேள்விக்குறி நமக்கு எழுது. அடுத்தது, எத்தனை காவலர்கள் பணியில் இருந்தாங்கன்றதுல இன்னமும் சந்தேகம் இருக்கு. இவங்க சொல்ற அளவுக்கு அதிகப்படியான 500 காவலர்கள் அங்க இருந்தாங்கன்னா நமக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா, இத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, 41 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு காவலர் கூட சிறு காயம் கூட ஏற்படவில்லை, ஒருத்தர் கூட வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்படவில்லை. அப்படின்னா முதல்ல எத்தனை காவலர்கள் இருந்தார்கள் என்ற சந்தேகம் இருக்கு. அவசரமாக தமிழக அரசு ஒரு நபர் ஆணையத்தை விசாரணைக்கு அனுப்புறாங்க. அப்ப இப்படியான குற்றச்சாட்டுகள் முதல்ல தமிழக அரசின் மீது காவல்துறை மீது நமக்கு டவுட் வருது. அப்படின்னா இதையே இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசும் அவர்கள் முதலமைச்சர் நியமித்த ஆணையரோ அல்லது இங்க இருக்கக்கூடிய காவல்துறை மட்டுமே விசாரணை செஞ்சா இதுல எப்படிங்க நியாயம் கிடைக்கும்? புரியுது. உண்மையாலுமே இந்த சந்தேகங்கள் தான் இப்ப சிபிஐக்கு போனது நியாயம்னு உங்களை சொல்ல வைக்குது. அதனால தான் சிபிஐ விசாரணைக்கு வந்து நியாயம் கிடைக்கும் நம்ம நம்புறோம். நன்றி மேடம்.